கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இவர்களுக்குள்ளாக நடைபெற்ற இந்த போரில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துவது போன்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஹெஸ்புல்லாவின் ஒரு மிகப்பெரிய தலைவரை இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் வைத்து நடைபெற இருக்கிறது. மேலும் பல மிக முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கும் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போரை ஆரம்பம் முதலே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம சேனல்லையுமே அநேக காணொலிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த போரில் என்ன நடக்கிறது, மக்கள் எந்த அளவிற்கு இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும், அது மட்டுமல்லாமல் பல உண்மைகளையும் நம்ம தெரிந்து கொண்டு வரோம். இந்நிலையில் இந்த போர் ஒரு 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிருந்தது. குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று தயாரானது. அமெரிக்கா ஈரானில் உள்ள மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மிகப்பெரிய தலைவர்களை அழித்து விட்டார்கள் இஸ்ரேலுடன் இணைந்து. இந்த சமயத்தில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேரம், 5 நாட்கள், 10 நாட்கள் என்று நாள் குறித்துக் கொண்டே இருந்தார். இறுதியாக ஒரு 48 மணி நேரத்தை கொடுத்திருந்தார். இந்த 48 மணி நேரத்திற்குள்ளாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் திறக்கவில்லை என்றால் ஈரான் நரகமாகும், 47 வருட ஆட்சி முடிவுக்கு வரும் என்றெல்லாம் அவர் கூறியிருந்தார். இந்த தகவல் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக உலகளவில் இருந்து ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டது. அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பல தலைவர்களுடனான பேச்சுவார்த்தையில் ஒரு சிறிய உடன்பாடு ஏற்பட்டதால் இந்த போர் 2 வார காலத்திற்கு நிறுத்தப்படுகிறது. 2 வீக் சீஸ்ஃபயர் என்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஈரான் 10 அம்ச கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த 2 வாரங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் திறக்கிறோம் என்றும் கூறியிருந்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட அமெரிக்கா 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தானில் வைத்து ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த நிரந்தர போர் நிறுத்தம் வர வேண்டும் என்பதுதான் அனைவருக்குமான எண்ணம். நம்மளும் அதுதான் விரும்புகிறோம். உலக அளவில் உள்ள எல்லா மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். இந்த வீடியோவை நான் ஏர்லியராகவே ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ வெளியிடப்படும் போது இந்த பேச்சுவார்த்தையில் என்ன ரிசல்ட் வந்திருக்கிறது, நிரந்தர போர் நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டதா அல்லது வேறு விதமான ஏதாவது காரியங்கள் நடைபெற்றதா என்பது வெளியாகி இருக்கும். அதனை இன்னொரு அப்டேட்டாக நாம் பார்க்கலாம். இந்த நிலையில் தற்போது அனைவரின் ஒரே எண்ணம் என்னவென்றால் நிரந்தர போர் நிறுத்தம் வர வேண்டும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதலை சற்று நிறுத்தி வைத்துவிட்டு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாவை மிகப்பெரிய அளவில் மிக கடுமையாக தாக்க ஆரம்பித்துள்ளார்கள். குறிப்பாக ஹெஸ்புல்லாவின் மிக முக்கியமான பெரிய தலைவரை அளித்துள்ளார்கள். நம்ம எல்லாருமே பார்த்தோம், 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹசன் நசருல்லா என்று சொல்லப்படுகிற ஹெஸ்புல்லாவின் தலைவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஹெஸ்புல்லாவின் தலைவராக அவர் இருந்தார். அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள்ளாக நுழைந்த அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திய அடுத்த நாளே இந்த போரில் ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் இணைந்து கொண்டார்கள். இவர்களையும் இஸ்ரேல் குறிவைத்து வேட்டையாடியது. அதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த தலைவர் அழிக்கப்பட்டார். அதன் பிறகு இந்த ஹெஸ்புல்லாவின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வகித்து வந்தவர் தான் நைம் ஹாசிம். இவரை இஸ்ரேல் அழித்துவிட்டு வெளி உலகத்திற்கு அறிவித்துள்ளார்கள், நாங்கள் இவரை அழித்து விட்டோம் என்று. மேலும் லெபனான் பகுதியில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பல காரியங்களை அவர் கூறுகிறார். குறிப்பாக நார்தன் பகுதிகளில் வாழும் இஸ்ரேல் மக்களுக்காக அவர் அந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக லெபனானில் இருந்து அந்த ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பு நார்தன் பகுதியை நோக்கி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் வாழும் மக்களை, நான் உங்களை குறித்து பெருமைப்படுகிறேன். இவ்வளவு பெரிய காரியங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்றும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன கூறுகிறார் என்றால், லெபனானில் எந்த விதமான போர் நிறுத்தமும் கிடையாது. நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஹெஸ்புல்லாவை தாக்கி வருகிறோம். இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பை நிலைநிறுத்தும்
வரை இந்த தாக்குதலை நாங்கள் நிறுத்த மாட்டோம். குறிப்பாக லெபனான் அரசு பல முறை அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நான் இன்றிரவு அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க உத்தரவிட்டிருந்தேன். ஆனால் 2 நோக்கங்கள் தான் எனக்கு உண்டு. முதலில் ஹெஸ்புல்லாவை ஆயுதமின்றி ஆக்குவது, இரண்டாவது இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிலையான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது. இஸ்ரேல் இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவாக உள்ளது. ஈரான் இதுவரை இல்லாத அளவிற்கு பலவீனமாக உள்ளது. நான் ஏற்கனவே அரபு நாடுகளுடன் 4 அமைதி ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி உள்ளேன். மேலும் பல அமைதி ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவேன். இதுதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பேசியுள்ள வார்த்தைகள். இஸ்ரேல் ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியாக உள்ளார்கள். தற்போது ஈரானில் அந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்ட காரணமாக அங்கு தாக்குதலை நடத்தாவிட்டாலும் பக்கத்தில் இருக்கும் லெபனானில் இருக்கும் ஹெஸ்புல்லாவை மிகப்பெரிய அளவில் அழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஹெஸ்புல்லாவிற்கு பணம், ஆயுதம் மற்றும் அனைத்து உதவிகளையும் வழங்குவது ஈரான் தான். ஈரானின் பிராக்சியாக செயல்படும் இந்த ஹெஸ்புல்லாவை வேரோடு அறுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மிக தீவிரமாக இறங்கிவிட்டனர். அதன் காரணமாக தற்போது லெபனானில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் தாக்குதல்களையும் நடத்தி உள்ளார்கள். தற்போது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவர்களிடையான அந்த போர் சற்று நிறுத்தி வைக்கப்பட்டாலும் இன்னொரு பகுதியில் அந்த போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. மேலும் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஈரான் ஒருவேளை அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்ற நியூக்ளியர் ப்ராஜெக்டை கையில் எடுத்தார்கள் என்றால் நாங்கள் ஈரானை தாக்குவோம் என்று அவர் கூறியுள்ளதாக ஒரு சில செய்திகளையும் பார்க்க முடிந்தது. இந்த தற்காலிக பேச்சுவார்த்தை அது ஒரு தீர்வாகுமா என்பது ஒரு கேள்வியாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பாகிஸ்தானில் வைத்து நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அதில் நிரந்தர போர் நிறுத்தம் என்ற ஒரு அறிவிப்பு வர வேண்டும். அதுதான் அனைத்து மக்களின் எண்ணமாகவும் ஜெபமாகவும் உள்ளது. ஒருவேளை இந்த காணொலி வெளியிடப்படும் நேரத்தில் நிரந்தர போர் நிறுத்தம் என்ற ஒரு செய்தி வெளிவந்ததென்றால் அது மிகவும் சந்தோஷம். அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை உலக மக்களிடையே ஏற்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது நடைபெற்றுள்ள மிக முக்கியமான காரியங்களை ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கிறோம். என்னதான் சிறிய அளவிலான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் வந்தாலுமே இன்னொரு பக்கத்தில் போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. லெபனான் பக்கத்தில் போர் நடக்கிறது. ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறது. இதன் காரணமாக மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலைகள் முடிவுக்கு வர வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடுகள் எட்டப்பட வேண்டும். நிரந்தர போர் நிறுத்தங்கள் வர வேண்டும். இதுவே நம் அனைவரின் நோக்கம். இந்த தகவலை பார்க்கிற மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். போர் நிறுத்தங்கள் வர வேண்டும். மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அப்டேட்டை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பல உண்மை தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.